ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ பார்த்தீங்களா? எபிசோட் பார்த்தீங்களா? எனக்கு பாருக்கான விஷயங்கள கனிக்கிட்டயோ விக்ரம் கேட்டது பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா நீங்கள் அதை தேர்ட் ப்ரோமோவில் காமிச்சு எபிசோடை பாதியில் அதை கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலாக எனக்கு இந்த ஷோவில் ஒரு ஃபீமேல் ஆங்கர் இதுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த ஷோ பாதிக்கு மேலே பாரு மேலே தான் போகுது. 40 டேஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 40-50 டேஸில் தான் வின்னர் யாருன்னு டிசைட் பண்ணுற ஸ்டேஜ் வரும் எல்லா சீசன்லையுமே. நீங்கள் போன சீசனில் கூட பார்த்தீங்கன்னா 50 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் வீடும் பண்ணி ஜாக் வெளியில் தெரிய ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் தெரிஞ்ச முத்துவோட கேம் நடுவில் டவுன் ஆகி திருப்பி ஜாக் வெளில தெரிய ஆரம்பித்து ஜாக்கா முத்துவான்னு போன பீரியட் தான். ஸோ 40-50 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஷோவோட ஆங்கிள் மாறும்னா அந்த ஷோவை கேம் சேஞ்சராக யார் மாற்ற போகிறாங்கன்றதை விடவும் பிபி டீம் அவங்க கேமை உள்ளே வைப்பாங்க. யாரை வின்னராக நம்ம இதுக்கு மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிற இடத்துல விற்கும்போது இது வரைக்கும் ஷோ போனதே டிப்பிக்கலாக பாரு மேலே தான். ஏன் இன்றைக்கான எபிசோடையுமே நீங்கள் பாருவை திட்டுற ப்ரொமோவில் போட்டு தான் ஆரம்பிச்சிங்க. அரோரா பாரு விஷயத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிங்க. அந்த குப்பை விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டில் அதை சொன்னாலும் நீங்கள் அதோட அந்த விஷயம் ஆரம்பிக்கலை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருவை எழுப்பி பாரு கண்ணு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டதுலேயே ஒரு கேட்டஸையும் ஒரு ஹியூமனிட்டியும் எனக்கு தெரியல. அந்த பொண்ணை கேவலமாக கலாய்ச்சது மட்டும் தான் தெரிஞ்சுது. அந்த பொண்ணுக்கு கண்ணு ரெக்கவரி ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லுது. அந்த பொண்ணு என்ன ஃபுல்லாக கண்ணை நம்மளுக்கு பார்க்க முடியுதுல்ல. ஷோ பார்க்காதவங்க கூட டக்குன்னு அந்த பொண்ணை மீம்ஸ்லேயோ ட்ரால்லையோ பார்க்கும்போது அந்த பொண்ணு கண்ணு இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி ஆச்சு, ஷோவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குற அளவுக்கு தான் அந்த பொண்ணு கண்ணு இருக்குது. ஃபுல்லாக ரெக்கவரி ஆகலை. ஆனால் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி நான் நல்லா இருக்கேன் நீங்களே சொல்லுங்கள் பாருன்னு சொன்ன விதெல்லாம் பாருவே இன்சல்ட் பண்ணி பாரு ஃபேன்ஸே இன்சல்ட் பண்ணி பாருக்காக சப்போர்ட் பண்ணுறவங்களோ பாரு ஃபேமிலியோ யாராக இருந்தாலும் அவங்கள ஒரு விதமாக இன்சல்ட் பண்ணுற மாதிரி கேவலமான அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு விஜய் சார் பாருவை பேசினது. நீங்கள் அதுக்கப்புறம் தேர்டு ப்ரோமோவில் கொண்டு பாருக்கான நியாயம் பேசுனீங்க. நீங்கள் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அதை நீங்கள் பேசியே இருக்க தேவையில்ல. அதுக்கு கம்முனே விட்டு இருக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணை எழுப்பி சைக்கலாஜிக்கல் டார்ச்சராக அந்த பொண்ணுக்கான ஒரு நீங்கள் மற்றவங்க கிட்ட ஹியூமனிட்டி இல்லைன்னு அந்த குறும்படம் போட்டதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு விசாரிக்கிற அந்த பொண்ணு கண்ணு எப்படி இருக்கியே இப்படி ஆச்சுன்னு விசாரிச்சிங்க பார்த்தீங்களா? அதுலேயே உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் போயிடுச்சு, டிக்னிட்டி போயிடுச்சு. ஒரு ஹோஸ்ட்டுக்கான நியூட்ரலாக நின்று அந்த விஷயம் கேம் அப்புறம் இருக்கட்டும் சார். அந்த பொண்ணு 1000 தப்பு பண்ணியிருக்கட்டும் சார். கேமில் நீங்கள் அதுக்கப்புறம் 1008 கதை சொல்லுங்கள், குறும்படம் போடுங்க. ஆனால் அந்த பொண்ணை விசாரிக்கிறதுல உங்களுக்கு ஒரு மனுஷத்தன்மை இருந்திருக்கணும்ல. அவங்க பண்ணதுக்கும் நீங்கள் பண்ணதுக்கும் பெரிய வித்தியாசமாக நான் பார்க்கல. உள்ள கண்டஸ்டன்ஸ் மார்க் பண்ணதுக்கும் நீங்கள் அந்த பொண்ணு கண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டு அதுக்கான பதில் அந்த பொண்ணு வாயில் நீங்களே நல்லா இருக்கன்னு சொல்லிடுங்க பாருன்னு அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வச்சதும், இல்லை ரெக்கவரின்னு சொல்கிற பொண்ணை நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வச்சதும், அந்த பொண்ணு ஷோ விட்டு அனுப்பிச்சிருங்க, ஏன் அந்த பொண்ணை இப்படி பண்ணுறீங்கன்னு நம்ம வெளியில் போட்ட மீம்ஸோ வீடியோஸோ இல்லை பாரு ஃபேன்ஸோ இல்லை நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸோ ஒரு பொண்ணை இப்படி பண்ணியிருக்க வேணாம், சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணுன்ற ஆங்கிளுக்கு போன விஷயத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ண விதம் சரியே கிடையாது. அதை நக்கலும் நையாண்டியமாக தான் நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்க. அதுக்கான சாட்சியாக தான் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி நல்லா இருக்கான்னு சொல்ல வச்சிங்க. அதே மாதிரி வெளில உங்கள் பாரு ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கான மக்கள்லாம் கேட்டுட்ருக்காங்கன்னு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையில் நியாயமாக உண்மை இருந்த மாதிரி தெரில. அப்படியே மட்டமாக மக்களையும் கலாய்ச்சி பாரு ஃபேன்ஸையும் கலாய்ச்சி பாருவையும் கலாய்ச்சி ஒரு கேவலமான ஒரு விஷயமாக தான் அது நீங்கள் பண்ணீங்களே தவிர மனசாட்சி பூர்வமாக நீங்கள் அதை பண்ணலை. அந்த இடத்துல ஒரு ஃபீமேல் ஆங்கர் இருந்திருந்தால் தான் ஒரு பொண்ணுக்கான வழி தெரிஞ்சிருக்கும். ஒரு பொண்ணு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு விஷயத்தை அரோரா விஷயத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசின நீங்கள் பாருவை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணிங்கன்னா அவளோட பார்வை தான் தப்பு, அவளுக்கான புத்தி தான் தப்பாக இருக்குது. நீங்கள் திவாகரை திட்டினோன்னா தனியாக திட்டியிருக்கலாம். திவாகரை உள்ள உடம்போடே தெரியாதா அவர் எப்படிப்பட்டவர்னு? இல்லை அவர் ஜொல்லு பாட்டின்னு உங்களுக்கு ஃபஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் தெரியாதா? தங்கச்சின்னு கூப்பிட்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற ஒரு 10 தெரியாதா உங்களுக்கு? அது ஏன் சார் இந்த வீக்கில் அட்ரஸ் பண்ணீங்க அவர் புத்தி சரியில்லை அப்படின்னு? அவர் புத்தி சரியில்லைன்னும் போது பார்வையே எழுப்பி ஏன் சார் பண்ணீங்க? அப்போ பாரு அவன் கூட பழகிறதோ திவாகர் கூட சுற்றுறதோ உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் தானே சார் திவாகரை கண்டஸ்டண்ட்டாக உள்ளே விட்டீங்க, கலையரசனை கண்டஸ்டண்ட்டாக உள்ளே விட்டீங்க. நாளைக்கு இதே அரோரா கிட்ட கனி பேசுகிறாங்க அப்படின்னா உடனே கனியை தப்பாக பேசிடுவீங்களா? ஏன்னா அரோராவை நீங்களே சொம்பு தூக்குறீங்க அரோராக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப உத்தமமான கண்டஸ்டன்ட் அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஆபாசம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணி பேசி அரோரா பாரு விஷயத்தில் பேசுகிற நீங்கள் துஷார் அரோரா விஷயத்தில் ஏன் சார் ஸ்டார்டிங்கில் அந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணலை? ஏன் சார் அப்படியே அடல்ட் கண்டென்ட்டுன்னு வந்தோடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க, ஹாட் ஸ்டார் பார்க்காதீங்க, வேறு பாருங்கள், பசங்க பார்க்க முடியல, நாசுக்காக தானே சார் சொன்னீங்க. இப்போ ஏன் சார் அதை ஸ்பெசிஃபிக்காக பேசுனீங்க? அப்போ அந்த துஷார் கிட்ட அந்த அரோரா என்னென்னலாம் பேசியிருக்கு அதுன்றது எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவில் தெரியும். மைக்கு கழட்டி வச்சுட்டு பேசின வரைக்கும், மைக்கு பின்னாடி பேசின வரைக்கும், ரெஸ்ட் ரூம் வரைக்கும் எல்லா விஷயமே தெரியும். அப்போல்லாம் கூட நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத நீங்கள் ஏன் கமருதீன் அந்த அடல்ட் கண்டென்ட் அந்த காமெடி எல்லாம்
பேசுனீங்கல்ல, அடல்ட் கன்டென்ட் காமெடி, ஜோக்கு அப்படிலாம் பேசுனீங்கல்ல, அப்போ கூட நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலையே சார். அப்போ கையில எழுதி காமிச்சானே அவன் கமருதீன், அப்போ கூட நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலையே சார். அப்போ அந்த 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 கோர்ட்ட டாஸ்க்ல அந்த விஷயத்துல அந்த பொண்ணு பண்ணுச்சு, பண்ணல. அப்படியே அந்த பொண்ணு பண்ணியிருந்தாலும், பண்ணலனாலும் அந்த பொண்ணோட இன்டென்ஷன் அரோராவோட எனக்கு ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல கூட இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பட்டுமான்னு. என்ன அனுப்பிச்சு என்ன பண்ண முடியும்? நீங்க தான் அந்த பார்வை மேல தான் மொத்த தப்பு, உங்க பார்வையில தான் தப்பு, உங்க புத்தி பார்வையில ஆல்ரெடி அந்த பொண்ணு பார்வை கம்மியா தான் இருக்கு. ஒரு கண்ணு தான் அதுல அந்த பொண்ணு தெளிவா சொல்லுச்சு. ஒரு கண்ணு அடிபட்டிருக்கு, ஒரு கண்ணு ஓகே அப்படின்னு. அடிபட்டா கூட அந்த வலி இருக்குதோ இல்லையோ, அந்த தழும்பு ஆறுறதுக்கு டைம் ஆகும்ல. ஃபேஸ்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் அப்படி இருக்குல்ல. அது டாஸ்க்ல நடந்ததோ, ஆக்சிடென்ட்டா நடந்ததோ, இன்டென்ஷனா வேணும் தான் அடிச்சேன்னு அவன் சொல்லிட்டான் சபரி. அதுக்கு நீங்க ரெட் கார்ட்லாம் குடுக்க போறதில்ல. அதனால தான் திட்டுற மாரி திட்டி, தடவுற மாரி தடவி அப்படியே உட்கார வச்சிருக்கீங்க. வக்ர விக்ரம். நான் வக்ர விக்ரம் தான் சொல்லுவேன். அவன் வன்மம் பிடிச்சவன் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோஸில். அந்த அந்த அது லிட்ரல் மீனிங்காக எடுக்கணும்னா வேறு மீனிங் தான். ஆனால் அப்படி லிட்ரல் மீனிங்காக எடுக்கணும்னா அப்போது கழுத்து நெரிச்சிருவேன்ட்டு அவன் அது என்னது கழுத்தில் அடிச்சிருக்கணும், கழுத்தில் மிதிச்சிருக்கணும்னு சொன்னானே விக்ரம். அதையே சார் நீங்கள் வந்து கேட்கல. அதுக்கு பேர் என்ன சார்? அது வக்ரத்தோட உச்சம் தானே, உக்ரம் தானே. அந்த வக்ரம் அப்படிங்கிறது அந்த 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 ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அந்த அது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கன்னிங்னஸ், வன்மம், அவ்வளோ வெறிக்கா உனக்கு என் மேலே, அவ்வளோ ஆத்திரமா, அவ்வளோ உனக்கு வந்து என் மேலே அப்படி ஒரு பகை இருக்கா அப்படின்ற இடத்துல வர வார்த்தைங்க தானே தவிர, நீங்கள் லிட்ரல் மீனிங்காக எடுக்கணும்னா அப்போ அவன் சொன்னான்ல விக்ரம் கழுத்தில் மிதிச்சிருக்கணும்னு, அதுக்கு லிட்ரல் மீனிங் என்ன சார் வரும்? அதுக்கு என்ன வரும்? அப்போ வந்து எஃப்ஜே சொன்னானே, கண்ணில் வந்து அடிபட்டப்புறம் தான் பாரு வந்து அழகாக இருக்கா அப்படின்னு. அதுக்கு லிட்ரல் மீனிங் என்ன வரும் சார்? அப்புறம் இன்னொரு இடத்துல சாண்ட்ரா, நீங்கள் சாண்ட்ராவை அப்படியே நல்ல விதமாக காட்டுறீங்கன்னு புரியுது. ஏன்னா அவங்களுக்கு தூக்கி வைக்கணும்னு. ஒரு கண்ணு தான் அடிபட்டு, இன்னொரு கண்ணுலேயும் அடிபட்டு இருக்கணும் அப்படின்னு பேசினாங்க. சாண்ட்ராவை திவ்யா யாரோ பேசினாங்க அன்றைக்கி நைட்டில். அதையும் சார் நீங்கள் பேசலை. அப்புறம் அருகதை இல்லை அப்படின்னு சொன்னாங்களே இவங்க யார், கனி வந்துட்டு பாருவ எந்த அருகதையும் உனக்கு கிடையாதுன்னு. அருகதையை பேச அவங்க யார் சார்? கேஸ்ட்டை பற்றி பேசுறது தப்புன்னா மற்றவங்களோட அருகதை என்னன்னு சொல்கிறதுலையும் யாருக்கும் அந்த வீட்டில் தகுதி இல்லைல்ல. அதெல்லாம் ஏன் சார் நீங்கள் லிட்ரல் மீனிங்காகவே பேசலை? இதை மட்டும் லிட்ரல் மீனிங்காக பேசுனீங்க. முதல்ல இந்த அடல்ட் கண்டென்ட்டுங்கிற வார்த்தைக்கான விஷயங்களே நீங்கள் இது வரைக்கும் இத்தனை எபிசோடில் பேசியிருக்கீங்களா சார்? இன்னைக்கான எபிசோடில் மட்டும் ஏன் சார் பேசுனீங்க? அரோராவுக்கு சொம்பு தூக்கவா? இல்லை அரோரா உங்களுக்கு அந்த கண்டஸ்டன்ட் வேணும்னா கேமே ஆட தெரியாமல் வெளில போனோன்னு அழுத பொண்ணு சார் அது. அதை தூக்கி உள்ளே வச்சு பாருக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு வீக்னஸ், அவளுக்கான அந்த விஷயங்கள், அவள் அந்த வார்த்தையை விட்டது தப்புன்னா அதை நீங்கள் மற்றவங்க விட்ட வார்த்தையும் சேர்த்து பேசியிருக்கணும். ரைட்டுங்களா? அப்போ கழுத்து கீழே மிதிச்சிருக்கணும்னு அவன் சொன்னானே விக்ரம். அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவங்க ஃபேமிலி என்ன யோசிச்சிருப்பாங்க? இதே மாதிரி தான் மஞ்சரிக்கும் போன சீசனில் அந்த அந்த பொம்மை டாஸ்கில் மஞ்சரி பேர் போட்டு வந்தப்போ அருண் அந்த கழுத்தை வந்து திருப்பி போட்டுருணும் அப்படின்னு சொன்னப்போ உள்ள அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், மஞ்சரி ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளே வந்தப்போ கேட்டிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு டாஸ்கில் என் பொண்ணு பேர் போட்டிருக்க ஒரு பொம்மை அருண் அப்படி சொன்னது எனக்கு வலிச்சுதுன்னு மஞ்சரி அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு லிட்ரல் மீனிங் என்ன சார்? அந்த கழுத்தை அப்படியே திருகி போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு லிட்ரல் மீனிங் என்ன சார்? அதே மாதிரி தான் இன்னைக்கு விக்ரமும் பேசியிருக்கான். அப்படியே கழுத்து கீழே மிதிச்சிருக்கணும்டா சபரி. ஆமாம், நான் வேணும்னு தான் மிதிச்சேன் அவன் சொன்னது. வேணும்னு மிதிச்சேன்னு வேணும்னு தான் பண்ணேன்னு சொன்னதுக்கும், நீ அப்படி மிதிச்சிருக்கணும்னு சொன்னதுக்கும், அப்புறம் பாய்சனஸ் பாரு. அப்போ அந்த பாய்சனஸ் பாருன்றதுக்கு என்ன சார் லிட்ரல் மீனிங்கு? அப்போது அதெல்லாம் நீங்கள் ஏன் சார் அட்ரஸ் பண்ணலை? லிட்ரல் மீனிங்குன்னு பேசணுன்னா அந்த வீட்டில் என்ன வேணால் பேசலாம்ல. அப்போ இதை மட்டும் ஏன் சார் இது கரெக்ட் தப்பாகவே கூட இருக்கட்டும் சார், ஆனால் அது மட்டும் அட்ரஸ் பண்ண நீங்கள் அப்படி பார்த்தா பிரஜன் கூட தான் சார் இப்படி ஒரு கண்ணனும் தங்கச்சி எனக்கு வேணாம், பாய்சன் பவுடர் வச்சு பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னானே சார் பிரஜனு. அதுக்கு என்ன சார் லிட்ரல் மீனிங்கு? அது ஹீட் ஆஃப் த மூமெண்ட் உங்கள் மச்சான் சொன்னானா இல்லை இன்டென்ஷனாக சொன்னானா? அதையும் சார் நீங்கள் கேட்கவே இல்லை. அதெல்லாம் ஏன் சார் நீங்கள் கேட்க மாட்டீங்க? லிட்ரல் மீனிங்னு பார்த்தா நீங்கள் 1008 பேசலாம்ல. உங்களுக்கு ஷோ வந்து தூக்கி நிறுத்தத்துக்கு அப்போ அந்த பொண்ணு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ காட்டணும். ஆல்ரெடி அந்த பொண்ணை நெகட்டிவாக கீழ்ச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் அதே நெகட்டிவை உள்ளே வச்சு அந்த பொண்ணை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை ஷோவை திருப்பி சாண்ட்ரா பக்கம் திருப்பணும்னு நினைக்கிறீங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்டார்டிங் ப்ரோமோவில் அதுவும் இந்த கிங்டம் டாஸ்க்கை பற்றி அந்த டாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த அரோரா விஷயங்கள் அதெல்லாம் எப்போ நடந்தது? வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே தானே நடந்தது. கேப்டன்சி டாஸ்க்கு தானே மண்டே நடந்துச்சு ஃபஸ்ட்டு இது. நீங்கள் அதைத்தானே ஃபஸ்ட்டு பேசியிருக்கணும். ஷோ ஆரம்பிக்கும் போதே பாரு கிட்டேருந்து ஏன் சார் ஆரம்பிச்சிங்க? முக்கியமாக நீங்கள் பாரு சைட் பேசுங்க, சபரியை திட்டுங்க, கனி என்ன வேணால் பண்ணுங்கள். சபரி அங்கே வந்து இன்னொன்று நடந்திருக்கு. அங்கே வந்து ஷோவில் சபரி அந்த கேப்டன்சி டாஸ்க் பண்ணும்போது எல்லாரும் ரெட் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆடியன்ஸு. அப்போது அதை வந்துட்டு இவங்க கம்மி பண்ணிவிட்டு திட்டுற மாதிரி திட்டிட்டு, நாங்கள் திட்டுற மாதிரி திட்டுறோம் கம்முன்னு இருந்துக்கோங்க, கனியை வெளில அனுப்பாமையோ சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்காமையோ விக்ரம பூசி மழுப்பணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பொண்ணை ஸ்டார்டிங் அப்படி சைக்கலாஜிக்கலாக டார்ச்சர் பண்ணிட்டு அந்த பொண்ணு கண்ணுக்கான விஷயத்தை நியாயமான முறையில் அட்ரஸ் பண்ணாமல் உங்களுக்கான நீங்களும் ஒரு ஆம்பளை தான்ன்ற ஆங்கிளில் அந்த ஷோக்கான எப்பயுமே ஒரு ஆம்பளை விட்டு கொடுக்க மாட்டாங்கங்க. பொதுவாகவே நான் சொல்கிறேன்.
ஒரு பொண்ணை விட்டு குடுத்துருவாங்க. அத பாரு எல்லாமே பேசிட்டு இருக்காங்களே. அதே மாரி நம்மளுக்கு ஃபேமிலிலயுமே வந்துட்டு மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, ஓரவத்தி கொடுமை, நம்ம பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரி. ஆனா எந்த ஆம்பளையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஆம்பளைய ஃப்ரெண்டாவோ, அண்ணன் தம்பியாவோ, அப்பா புள்ளையோ விட்டு குடுக்க மாட்டாங்க. இதுதான் இருக்கிற விஷயம். 10% ஏதோ ஒரு இடத்துல நீயும் தப்பு செஞ்சிருக்க மச்சான்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்ற இடத்துலயும், நீயும் தப்பு செஞ்சிருக்கன்னு ஒரு பையன் அப்பா சொல்ற இடத்துலயோ, ஒரு அண்ணனா தம்பியா சொல்ற இடத்துலயோ, அது ரொம்ப ரேர். ஆனா, ஒரு ஈஸியா ஒரு அக்கா தங்கச்சி கிட்ட பேசுற விஷயமோ, இல்லன்னா வந்து மாமியார் மருமக கொடுமையோ, இல்லன்னா வந்து நாத்தனார் விஷயங்களோ, அ அ அப்போ வந்து பொண்ணுக்கு பொண்ணு எதிரிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல ப்ரூஃப் ஆயிட்டே தான் இருக்குன்னா, இந்த ஷோல எந்த ஆம்பளையுமே வந்து அந்த பொண்ணுக்கான ஸ்டாண்ட நியாயமா எடுத்த மாரி எனக்கு தெரியல. கனிக்கு கண்ல வந்து அடிபட்டோனே அந்த கோட்ட டாஸ்க்ல ஓகேவா கனின்னு கேட்ட பிக் பாஸ்ல ஆரம்பிச்சு, இப்ப அந்த கண்ணு விஷயத்த பாருக்கான விஷயத்துல பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நியாயமா கேட்காத சேது சார் வந்து ஹோஸ்டிங்க்கு தகுதியே இல்ல. ஒரு ஹியூமனா தகுதி இல்ல. இந்த இடத்துல ஒரு ஃபீமேல் ஆங்கர் இருந்திருக்கணும். ரம்யா கிருஷ்ணனோ இல்ல வேற யாராவது இருந்து, அந்த பொண்ணு அந்த இடத்துல என்ன மாரி கோ த்ரூ பண்ணியிருப்பா? ஒரு ஆம்பள கூட நின்னு ஈக்குவலா சண்ட போடும்போது, அவ மனநெலைமை எப்படி இருந்திருக்கும்? அவளுக்கு அது அப்புறமா நீங்க அப்ரிசியேஷன் குடுக்குறீங்க சார். அவளுக்கு கண்ல அடிபட்டுருக்கு, கால்ல அடிபட்டுருக்கு. ஆனாலும் வந்து அதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்னு குடுக்குறீங்க. அதுக்கு என்ன சார் உப்பு சப்பு இல்லாத பிரயோஜனம்? நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு, பேருக்கு வந்துட்டு பண்றதுல அது ஒண்ணும் விஷயமே கிடையாது. அது ஒரு ஐ வாஷ். அது ஒரு ஐ வாஷ். அப்பட்டமான ஐ வாஷ். அந்த பொண்ண ஸ்டார்ட்டிங்கா சைக்காலஜிக்கலா டவுன் பண்ணிட்டு, ஃபுல்லா அதுக்கப்புறம் அவளுக்கான நியாயமா நீங்க கேட்கிற மாரி கேட்டு வச்சது எல்லாமே கண் துடைப்புக்கான விஷயம், ஐ வாஷ் பண்ணதுக்கான விஷயம். கேட்க வேண்டிய விஷயத்த ஃபர்ஸ்ட்டு அட்ரஸ் பண்ணாம, அவள எங்க அட்ரஸ் பண்ணா அவ ஃபர்ஸ்ட்டே டவுன் ஆயிருவாளோ, அதுக்கப்புறம் இப்ப அந்த பொண்ணு மண்டைக்குள்ள, அப்ப நம்ம என்னமோ பண்ணியிருக்கோம், என்னமோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி அவ டவுன் ஆன டைம்க்கு நீங்க அவளுக்கு அப்ரிசியேஷன் குடுத்தின, சபரிக்கு நீங்க திட்டின, கனிய எழுப்பின, வக்ரம் அப்படியே வந்துட்டு வக்ர விக்ரம். அவன எழுப்பி அப்படியே நியாயம் கேட்ட மாரி கேட்டது என்ன? எல்லாமே நடிப்பு தான். அப்போ நீங்க இன்னைக்கு அந்த அரோரா விஷயத்தையோ, நீங்க அரோரா விஷயம் பேசுங்க. கனி என்ன வேணா பேசுங்க சார். ஆனா, அந்த பொண்ணு கண்ல அடிபட்ட விஷயத்த நீங்க அட்ரஸ் பண்ண விதத்துல கொஞ்சம் கூட உங்ககிட்ட டிசிப்ளினோ, டிக்னிட்டியோ, ஹியூமானிட்டியோ இருந்த மாரி இல்ல. உவ்வே! அப்படிதான் இருந்தது எனக்கும். ஏன்னா, நீங்க ஒரு மனசாட்சியோட அந்த பொண்ண என்ன மாரி கலாய்ச்சீங்க நீங்க? அந்த பொண்ண என்ன மாரி கலாய்ச்சீங்க? அப்ப நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன? நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன? உங்ககிட்ட அந்த டிசிப்ளின், டிக்னிட்டி நாங்க பார்க்கலையே! நீங்க ஷோவ விட்டுட்டு ஒரு ஹியூமனாவோ, அந்த பாதி பேர் உங்கள அந்த ஷோல என்னன்னு கூப்பிடுறாங்க? சாருன்னு கூட கூப்பிடல. அண்ணன்னு தானே கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணுமே சமயத்தில சாருன்னு இல்ல அண்ணன்னு தான் சொல்லுது. அப்போ ஒரு தங்கச்சிக்கு கண்ல அடிபட்டிருக்குன்ற ஆங்கிள்ல நீங்க விசாரிக்க வேணாம். ஒரு ஹியூமனா, ஒரு ஹோஸ்ட்டா, ஒரு ஒரு அ ஜென்யூன் ஜென்டில்மேனா நீங்க அத எப்படி பார்த்துருக்கணும்? ஷோ எல்லாம் விட்டுடுங்க. எப்படி இருக்கு பாரு? ஓகேவா? ஓகே. டேக் கேர். நம்ம ஷோக்குள்ள போலாம். அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க அத கேட்ட விதமே நக்கல் நையாண்டியா தான் இருந்தது. உங்களுக்குள்ளேயுமே அந்த ஆம்பளத்தனத்தோட அந்த உச்சம், ஒரு பொண்ணு இப்படி இருப்பாளா? அப்படிங்கிறத வந்து பேசின மாரி தான் எனக்கு இருந்ததே தவிர, நீங்க நியாயமா அந்த பொண்ணு கண்ணு அவள ஃபோர்ஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க பாரு. உங்க மக்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க பாருன்னு சொன்ன விதத்திலயுமே, உங்களுக்கான வார்த்தையில அது இருந்ததே தவிர, உங்க கண்லயோ, உங்களுக்கான மனசுலயோ அது இருந்த மாரி எனக்கு தெரியவே இல்ல. ஸோ, எனக்கு வந்து இந்த ஷோ இப்படியே தான் போகும்னா, இவர் கொண்டு போறத விடவோ, ஒரு ஃபீமேல் ஆங்கர் இந்த ஷோவ கொண்டு போனோம்னா, ரம்யா கிருஷ்ணன் மாரி ஒரு ஆளு, இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபீமேல் ஆங்கர். ஏன்னா, இனிமே நீங்க இந்த ஷோ அப்படிதான் அவளோட பார்வையில தான் நீங்க கொண்டு ஐ மீன் அவள வச்சு தான் கொண்டு போறீங்கன்னா, அவளோட பெர்ஸ்பெக்டிவையும் நியாயமா பேசுறதுக்கான ஒரு ஃபீமேல் ஆங்கர் எனக்கு இந்த ஷோக்கு வேணும்னா, நான் சொல்றதெல்லாம் நடக்க போறதில்ல. ஆனா, என்னோட கோவத்த நான் சொல்றேன். அவர் அந்த கண்ணு விஷயத்த அட்ரஸ் பண்ண விஷயத்திலேயே நான் டோட்டலா வந்து எனக்கு வந்து விஜய் சார் மேல இருந்த ரெஸ்பெக்ட் போயிடுச்சு. அவர் டிக்னிட்டியோடயோ, டிசிப்ளினோடயோ, ரெஸ்பெக்ட்டோடயோ ஒரு பொண்ணுகிட்ட அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணல. அப்பார்ட் ஃப்ரம் த கேம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க 1000 பேசுங்க. அதுக்கப்புறம் அரோரா விஷயத்துல நீங்க இன்னைக்கு இந்த வாரம் காமிச்ச அந்த பார்வ தப்புன்னு ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக நீங்க கையில எடுத்த விதமோ, இல்ல விக்ரம்கான பேர் வெளில தப்பா போதுன்னு எடுத்த விதமோ, நீங்க 5 வாரமா பார்வ 1 ஆர்ல எபிசோட்ல தப்பா மட்டுமே காட்டி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே சார். அப்ப அந்த பொண்ணு டேமேஜ் வெளில என்ன மாதிரி ஆயிருக்கு? விக்ரம் ஃபாரூக் இருக்க ஹேட்டர்ஸ விட விக்ரம்க்கு நெறைய ஆயிட்டாங்க. இல்ல ஃபாரூக் பேர் கெட்டத விட விக்ரம் பேர் கெட்டுருச்சு. உங்க ஷோக்காக தானே சார் அந்த பொண்ண அப்படி யூஸ் பண்ணீங்க. அப்புறம் திடீர்னு வந்து இன்னைக்கு கொடி பிடிக்கிறீங்க விக்ரம்க்கு. ஏன் ஆம்பள பேர் கெட்டோனே உங்களுக்குலாம் ரோஷம் வந்துருதோ? ஒரு பொண்ணு மேல டிஆர்பி போகும்போது மட்டும் நல்லாருக்கும். கேவலம் கெட்ட எபிசோடு. இன்னைக்கு எபிசோடுக்குமே ஸ்டார்ட்டிங்லேருந்து அந்த பாரு ப்ரொமோலேருந்து ப 3வது, 4வது நாள் நடந்த விஷயத்த வச்சு தானே சார் நீங்க ஆரம்பிச்சீங்க ப்ரொமோவையே. அப்போ வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்லேருந்து தானே சார் நீங்க கண்ணு விஷயத்துலேருந்து தானே சார் சபரியும், கனியும் ஃபர்ஸ்ட் ப்ரொமோவே உங்களுக்கு அதுதானே சார் வந்திருக்கணும். அத தூக்கி ஏன் சார் 4த் ப்ரொமோல போட்டீங்க? இதுவே உங்க எபிசோடு தான் சார் ரீசன். தேங்க் யூ கைஸ்.